எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் அண்ட் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு அழகான கான்செப்ட் என்னன்னா பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ். இந்த பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு பிளாக் ஆஃப் கோடு இருக்கும். அந்த கோடு நம்ம திரும்ப திரும்ப ஒரு ரிப்பீட்டட் டாஸ்க்குக்காக பயன்படுத்த முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஏதாவது ஒரு கோடு எழுதுறோம் அப்படின்னா அந்த கோடை கண்டினியூஸாக அடுத்தடுத்த இடத்துல நம்ம கால் பண்ணுறோம். ஒரு அடிஷன் ஃபங்க்ஷன் இருக்குது, ஏவையும் பிவையும் ஆட் பண்ணி கொடுத்தா அதோட வேலை முடிஞ்சு போச்சு. அதுக்கு நம்ம திரும்பவும் a+b எழுதிருக்கன்னு அவசியம் கிடையாது. ஸோ அதுக்காக தான் ஃபங்க்ஷன் பயன்படுது. ஸோ இது ரியல் டைமில் எப்படி உருவாகுது, எப்படி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். கூடவே ஏன் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ரிப்பீட் கோடை அவாய்ட் பண்ணுறதுக்காக, கோடை ஈஸியாக ரீட் பண்ணுறதுக்காக, அதை நம்ம பயன்படுத்திக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை நம்ம ஆர்கனைஸ்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்காக இந்த பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டான டாபிக் தான் இந்த பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த பைத்தான் ஃபங்க்ஷனை நம்ம எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த டெஃப் அப்படின்ற ஒரு கீவேர்ட் போட்டாவே பைத்தானில் இது ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரோக்ராமுக்கு டினோட் பண்ணிடும். ஸோ தட் நம்ம வேறு எதுவும் பெருசாக பண்ண தேவையில்லை. டெஃப்னு போட்டுட்டு நம்ம ஒரு கண்டிஷனை எழுதுவோம். அந்த கண்டிஷனை நம்ம எங்கேயாவது திரும்பி கூப்பிட்றப்போ அந்த வேலை செஞ்சு கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த பேரந்திசிஸும் இந்த கோலன் அப்படின்ற விஷயங்களும் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கணும். ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம், கூடவே எக்ஸாம்பிள்ஸோட. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், இப்போ அடிஷன் ஃபங்க்ஷன் வித் யூசர் இன்புட். யூசர்கிட்ட நம்ம ஏ அண்ட் பின்னு சொல்லிட்டு ரெண்டு இன்புட் வாங்குகிறோம். அந்த இன்புட் வாங்கி அந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணும்பொழுது அந்த இன்புட்ல இருந்து கொடுக்குற வேல்யூஸை வச்சு ஆட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே கேட்டிருக்காங்க. அடிஷன் ஃபங்க்ஷன் வித் யூசர் இன்புட், யூசர்கிட்ட இருந்து அடிஷன் ஃபங்க்ஷனுக்காக இன்புட் வாங்கணும். Write a Python function that takes two numbers as a input from the user a and b அப்படின்னு சொல்லிட்டு யூசர் கிட்ட இன்புட் வாங்குறோம். அந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணணும். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கோட் எடிட்டரில் பார்க்கலாம். ஒரு ஃபங்க்ஷனை நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா டெஃப் அப்படின்னு போட்டால் போதும். கூட நம்ம இந்த ஃபங்க்ஷனோட நேமை டினேட் பண்ணணும். ஸோ இது அடிஷன் தானே, அடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். அடிஷன் போட்டுட்டு ஒரு ஓப்பன் பேரந்தசிஸ் க்ளோஸ் பேரந்தசிஸ் போட்டோம் அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு டினோட் ஆகிடுச்சு. அதுக்கு நம்ம ரெண்டு வேல்யூஸ் கேட்டிருந்தில்ல, இன்புட் வாங்கணும்னு சொல்லிட்டு. அப்போது ஏ ஈக்குவல் டு இன்ட் இன்புட் ஆஃப் என்டர் த ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்னு கேட்குறோம், என்டர் த செகண்ட் நம்பர் கேட்குறோம். ரிசல்ட் ஈக்குவல் டு a+b அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துட்டேன். இப்போ நான் பிரிண்டில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணேன். ஏன்னா இங்கே ஏ இன்புட் வாங்குறேன், பிஏ இன்புட் வாங்குறேன். ஸோ இப்போ நான் பிரிண்ட் பண்ண கேட்குது. இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன் அப்படின்னா, வழக்கமாக இந்த மாதிரி ஒரு இது எழுதணும், ஒரு கோடு எழுதணும் அப்படின்னா, ஸோ ரன் ஆகணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரன் ஆகலை, கோடு முடிஞ்சு போச்சு. நம்ம என்ன வேணாலும் கொடுக்கலாம், ஸோ அது ரன் ஆகாது. ஏன்னா ஸோ இது ஃபங்க்ஷன் அப்படின்றத நம்ம டினோட் பண்ணதுனால இதை திருப்பி நம்ம கூப்பிடுற வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா இப்போ கோடு இந்த டிஎஃப்னு இருக்குது. அப்போது இந்த லைன் ஆஃப் கோட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு டினோட் பண்ணிக்கும். ஸோ தட் இதை அப்படியே விட்டுட்டு அடுத்த லைனுக்கு போயிடும். அடுத்த லைனில் பார்த்தா இங்கே எதுவுமே இல்லை. ஸோ தட் நம்ம அப்படியே விட்டுடலாம். ஸோ அப்படி தானே இந்த ப்ரோக்ராமும் நினச்சிக்கோம். ஸோ இப்போ இதை எப்படி கூப்பிடணும் அப்படின்னா, நம்ம அந்த ஃபங்க்ஷனை இந்த மாதிரி, அதாவது அடிஷன் இந்த ஓப்பன் பேரந்தசிஸ் க்ளோஸ் பேரந்தசிஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை போட்டு கால் பண்ணால், இப்போ இங்கே பாருங்கள், இப்போ நான் இந்த அடிஷன் அப்படின்னு போட்டதுக்கப்புறம் இங்கே என்டர் ஃபர்ஸ்ட் நம்பர் கேட்குது, 10 அப்படின்னு கொடுக்குறேன். என்டர் செகண்ட் நம்பர்னு கேட்குது, 20 அப்படின்னு கேட்குறேன். ஸோ இது த சம் இஸ் 30 அப்படின்ற மாதிரி ஆன்சர் வந்துருக்கு. இது எல்லாம் எங்கே இருக்குது? ஸோ இந்த லைன் ஆஃப் கோட்குள்ளே இருக்குது. ஸோ இப்படி தான் ஒரு ஃபங்க்ஷனை நம்ம எழுதணும், அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி கூப்பிடணும். ரெண்டாவது கொஸ்டினாக என்ன இருக்குன்னா, மல்டிப்ளிகேஷன் ஃபங்க்ஷன் வித் யூசர் இன்புட் அப்படின்ற மாதிரி கேட்குது. இது சேம் தான், யூசர்கிட்ட இருந்து ரெண்டு நம்பர் வாங்குறோம், அதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கு. ஸோ அதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். கோட் எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இந்த இடத்துல நான் எதுவுமே பண்ணல, அப்படியே சின்ன சேஞ்சஸ் தான். ஆனால் நீங்கள் இதை ஃபஸ்ட் டைமாக பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு போட்டு பாருங்கள். மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு போட்டுட்டேன். இந்த ரிசல்ட்டில் a+bக்கு பதிலாக a*b அப்படின்ற மாதிரி போட்டுடுறேன். அது மாதிரி இங்கே அடிஷன் சொல்கிறதுக்கு பதிலாக மல்டிப்ளிகேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன்னா அதே 10, 20 அப்படின்ற ரெண்டு நம்பர் கொடுத்தனா 200 அப்படின்ற மாதிரி எனக்கு ஆன்சர் பிரிண்ட் ஆயிருக்கு. ஆக்சுவலாக இங்கே என்ன நடந்திருக்குன்னா, முன்னே நடந்த அதே விஷயம் தான். இங்கே மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபங்க்ஷனை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ரெண்டு நம்பரை நான் இன்புட் வாங்கிக்கிறேன் வேரியபிளில். ஸோ அதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ரிசல்ட்டுன்னு பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்டில் அந்த சம்மிஸ் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங்கை நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் கமா கொடுத்துட்டு இந்த ரிசல்ட் அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணேன்னா, இந்த ரிசல்ட்டில் என்ன இருக்குது, a*b அப்படின்னு இருக்குது. ஸோ அது இங்கே பிரிண்ட் ஆகி இங்கே வந்திருக்கு. ஸோ ரொம்ப சிம்பிள் தான்.
நம்ம அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அப்போ தான் உங்களுக்கு இந்த பைத்தானோட ஃபங்க்ஷன்னா என்ன, இது எப்படி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ணுறது அண்ட் இதை எப்படி நம்ம தடுமாறாமல் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு ஐடியாவாக கிடைக்கும். இப்போ மூணாவது கொஸ்டின், ஒரு ஃபங்க்ஷனை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஈவனா ஆடா அப்படின்றத செக் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணி நான் கொடுக்குற நம்பர், நான் இன்புட்டாக கொடுக்குற நம்பர் வந்து ஈவனா ஆடா அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அது வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத கோட் எடிட்டர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபங்க்ஷனுக்கு டெஃப் அப்படின்ற கீவேர்ட் போட்டுக்கிட்டேன். செக் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கிரியேட் பண்ணிவிட்டு கோலன் வைக்கணும். கண்டிப்பாக பேராந்தசிஸ் அண்ட் கோலன் கொடுத்தா தான் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். தென் நான் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்புட்டை யூசர் கிட்ட இருந்து வாங்க போகிறேன். இந்த யூசர் கிட்ட கொடுக்குற நம்பரை தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் செக் பண்ண போகிறேன். இன்புட் ஆஃப் என்டர் ஏ நம்பர் அப்படின்ற மாதிரி நான் கேட்டுக்கிறேன். ஸோ என்டர் ஏ நம்பர் கேட்டுன்னா யூசர் வந்து நம்பர் கொடுத்த உடனே ஸோ அதில் நான் செக் பண்ண சொல்கிறேன். இஃப் நம் மாடியூல் 2 ஈக்குவல் டு 0 இருந்தது அப்படின்னா பிரிண்ட் ஈவன் அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். எல்ஸ் பிரிண்ட் ஆட் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனாக ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்பரை நான் இன்புட்டாக வாங்குறேன். இன்புட்டாக வாங்கினதுக்கப்புறம் ஒரு இஃபல்ஸ் கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். பேசிக்காக நம்ம எழுதுகிற ஒரு ப்ரோக்ராம் தான். அந்த ப்ரோக்ராமை ஒரு ஃபங்க்ஷனாக நம்ம டினோட் பண்ணுறோம். ஸோ அது நார்மலாக ரன் ஆகாது. ஏன்னா அந்த டெஃப் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணுறதுனால இது ஃபங்க்ஷன் அப்படின்னு எடுத்துக்கும். இந்த ஃபங்க்ஷனை நம்ம டினோட் பண்ணி திருப்பி ரிட்டனாக கூப்பிட்டா தான், ரிட்டன் கேட்டால் தான் வந்து பார்த்திங்கன்னா அது ரிட்டன் வரும். ஸோ இப்போ வந்து இந்த ஃபங்க்ஷன் கொடுத்துட்டேன். இப்போ நான் கூப்பிட போகிறேன். எப்படி கூப்பிடலாம் அப்படின்னா செக்ன்ற ஃபங்க்ஷன் தானே. அப்போ செக் அந்த ஓப்பன் பேராந்தசிஸ் க்ளோஸ் பேராந்தசிஸ்னா அது கால் ஆகிடும். என்டர் ஏ நம்பர்னு கேட்டுது 22 அப்படின்னு கொடுத்தா ஈவன் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஸோ மறுபடியும் நான் ரன் பண்ணுறேன். 21 அப்படின்னு கொடுக்குறேன். ஆட் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஸோ இஃபல்ஸ் கண்டிஷன் இங்கே ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இப்போ நாலாவதாக கொடுக்க போகிற கொஸ்டினை நான் போடுறதுக்கு முன்னாடியே ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு க்ரீட்டிங் ஃபங்க்ஷனை வந்து கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. நேமை வந்து இன்புட்டாக வாங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷனை நம்ம கிரியேட் பண்ணணும். என்னென்னா க்ரீட்டிங் மெசேஜ் லைக் ஹலோ, யார் பேர் போடுறாங்களோ அவங்களுடைய பேரோடவே வரணும். இதை நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு போட்டு பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இதை எப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டு காமிக்கிறேன். விஎஸ் கோடில் டெஃப் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீட் யூசர் அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கிறேன். க்ரீட் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு ஒரு ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு என்டர் வச்சுட்டு நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்புட் வாங்க போகிறேன். இன்புட் ஆஃப் என்டர் யுவர் நேம் அப்படின்ற மாதிரி கேட்குறேன். அதுக்கப்புறம் பிரிண்ட் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமா வச்சுட்டு நேம் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்து முடிக்கிறேன். ஏன்னா இங்கே நேம் தான் நான் வேரியபிள் வச்சுருக்கேன். ஒருவேளை இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பர்சன் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னா இந்த இடத்துல பர்சன் அப்படின்ற மாதிரி வரும். இப்போ நான் வந்து இப்போ இந்த ஃபங்க்ஷனை திருப்பி கால் பண்ண போகிறேன். இப்போ நான் க்ரீட்டை கால் பண்ணிவிட்டேன். இப்போ என்டர் அடிக்கிறேன். என்டர் அடித்தோடனே என்டர் நேம் கேட்குது. நான் விஜய் விக்னேஷ் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய நேம் நான் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் ஹலோ விஜய் விக்னேஷ் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஸோ ஒரு இப்போது நீங்கள் ஜொமேட்டோவில் ஹலோ விஜய் விக்னேஷ் சாப்பிட்டீங்களா அப்படின்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜொமேட்டோவில் வரும், ஸ்விக்கியில் வரும், யூடியூப்பில் வந்து விஜய் விக்னேஷ் ஸ்டில்லும் நீங்கள் வீடியோ பார்க்கல, வீடியோ பாருங்கன்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இது எல்லாமே இந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரியான ஒரு சின்ன ஃபங்க்ஷனை எழுதிட்டு அந்த ஃபங்க்ஷனை எங்கெங்கே யூஸ் பண்ணமோ அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறப்போ அது ப்ராப்பராக வருது. நான் இங்கே எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கிற கடைசி கொஸ்டின் கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக இருக்கும், பட் ரொம்பவே ஈஸி தான். டிவிஷன் ஃபங்க்ஷன் வித் இன்புட் வேலிடேஷன் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு இன்புட்டை வாங்குகிறோம், அதில் வந்து டிவிஷன் நடக்கணும். ஆனால் ரைட் ஏ ஃபங்க்ஷன் that take 2 numbers from the user divides the first number by the second number. முதல்ல கொடுக்குற நம்பரை ரெண்டாவதாக கொடுக்குற நம்பரோட நம்ம டிவைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரிண்டர் ரிசல்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நார்மலாக ஒரு டிவிஷன், அதாவது நம்ம அடிஷன் போட்ட மாதிரி ஏ ப்ளஸ் பி போட்ட மாதிரி ஏ டிவைடட் பை பி அவ்வளோதான். ஆனால் அங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ஆல்சோ மேக் ஷியோர் டு ஹேண்டில் இட் யூசர் என்டர்ஸ் 0 ஆஸ் அ செகண்ட் நம்பர் அண்ட் ஷோ த மெசேஜ் கேனாட் டிவைடட் பை 0. ரெண்டாவது நம்பரை யூசர் என்டர் 0 என்டர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நம்பரால் டிவைட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ப்ராம்ப்டை கொடுக்கணும். ஸோ இவ்வளோ தான் கேட்டிருக்காங்க. இது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். டெஃப் டிவைட் டிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுக்கலாம். டெஃப் டிவிஷன் போட்டுட்டு ஒரு ஓப்பன் பேராந்தசிஸ் க்ளோஸ் பேராந்தசிஸ் வச்சுட்டு நம்ம ஏ ஈக்குவல் டு 2 நம்பர் வாங்கணும். இன்ட்டு இன்புட் அப்படின்ற அந்த ரேஞ்சை வாங்கிக்குவோம். செகண்ட் நம்பரும் நம்ம வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் இதில் இஃப்
b ஈக்குவல் டு 0வா இருந்தது அப்படின்னா ஒரு எரர் கொடுக்கலாம். டிவிஷன் பை 0 இஸ் நாட் அலவுட் அப்படின்ற மாதிரி கொடுக்கலாம். எல்ஸ் ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் a டிவைடட் பை பின்னு சொல்லிட்டு டிவைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் த ரிசல்ட் ஆஃப் a டிவைடட் பை b இஸ் ரிசல்ட் அப்படின்ற மாதிரி நான் கொடுக்குறேன். ஸோ இது கொடுத்தா என்ன ஆகுது அப்படின்றது மாதிரி பார்க்கலாம். இப்போ நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணால் ரன்னே ஆகலை. ஏன் ரன் ஆகலை? வழக்கம் போல தான் அந்த ஃபங்க்ஷனை நம்ம திருப்பி கால் பண்ணல. ஸோ அதை கால் பண்ணுவோமா? இப்போ டிவிஷனை நான் கால் பண்ணிட்டேன், கொடுக்குறேன். என்டர் ஃபர்ஸ்ட் நம்பர் கேட்குது 10 5 அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். த ரிசல்ட் ஆஃப் 10 டிவைடட் பை 5 இஸ் 2 அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. அகைன் நான் ரன் பண்ணுறேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் 10 கொடுக்குறேன், செகண்ட் நம்பர் 0ன்னு கொடுக்குறேன். எரர் டிவிஷன் பை 0 இஸ் நாட் அலவுட். நம்ம எழுதின ப்ரோக்ராம் கரெக்ட், ஆனால் இங்கே எரர் காமிக்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நிறைய கேசஸில் வந்து ரொம்ப பெரிய பெரிய கோடாக எழுத வேண்டிய இடத்துல சின்ன சின்ன கோடாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதி அந்த கோடை நம்ம யூஸ் பண்ணி மற்ற எல்லா இடங்களுக்கும் பயன்படுத்துறதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷனை நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த ஃபங்க்ஷன் கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா தாராளமாக ஒரு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பைத்தான் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சீக்கிரமாக ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். இது வெப்டெக் அகாடமி. ஒன்றா படிக்கலாம், சேர்ந்து படிக்கலாம், ஒன்றா வளரலாம். நன்றி.